ஆதிபராசக்தி மாதா கி, வெற்றிவேல் முருகனுக்கு, சத்குருநாத் மகாராஜ் கி, ஆஞ்சநேய மூர்த்தி கி. பூமியற்கோள் எப்பொழுத்த புகழியற்கோள் கடல் போற்று, ஆழிமிசை கலந்தற்கு அந்த பிரான் அடி போற்று, வாழி திருநாவலூர் வந்தொண்டல் பதம் போற்று, ஊரிமணி திருவாதூரர் திருத்தாய் போற்றி போற்றி. கொடமிகு கரியது பெரியது, கொடமிகு கரியது பெரியது, கொடமிகு கரியது பெரியது, கொடமிகு கரியது பரிபொருளனதி, அமரித பிரதியது உருமணி, கொடமிகு கரியது பரிபொருளனதி, வழிபடு அமரித நடிகன பதிவன. கடிகணபதி வர அருளின கொடை, கடிகணபதி வர அருளின கொடை, கடிகணபதி வர அருளின கொடை, வழிபடும் காணடி விக்ன விநாயக மூர்த்திக்கு, தென்னாடுடைய சிவனே போற்றி, செண்டாடும் விடையாய் செண்டாடும் விடையாய் சிவனே என் செஞ்சுடனே, செண்டாடும் விடையாய் சிவனே என் செஞ்சுடனே, செண்டாடும் விடையாய் சிவனே என் செஞ்சுடனே, வந்தாரும் புகழ்ந்தார் வந்தாரும் புகழ்ந்தார், உமைவாகம் மதுரவரே, வந்தாரும் புகழ்ந்தார் உமைவாகம் மதுரவரே, அந்த காதலுக்கும் கண்டாச்சாதலுக்கும் கணநாதன் என் காலத்துவாய், கண்டாச்சாதலுக்கும்
உள்ளதெல்லாம் பங்கேற்க மாட்டேனே. அல்லாஹ் உள்ளதெல்லாம் பங்கேற்க மாட்டேனே. உமதோ நாயகனே, உமதோ நாயகனே, இறைவா எங்கள் துணையே. உமதோ நாயகனே, இறைவா எங்கள் துணையே. கமலா கருணையில்லை, கமலா கருணையில்லை, கருமாமுகில் போலுரைத்தாய். உமையோ கூறுகிறாய், உமையோ கூறுகிறாய். ஒருவே திருப்பாதத்தில் உமையோ கூறுகிறாய். ஒருவே திருப்பாதத்தில் நம பார்வதி பதயே. न्याय वित्तार्जन सप्तचित्तम् अन्याय वित्तार्जन सप्तचित्तम् अन्यासु नारीष्वनुरागवन्तम् अन्यान्नभोक्तारमशुद्धदेहम् अन्यान्नभोक्तारमशुद्धदेहम् आचारहीनम् शिवपाहि शम्भो आचारहीनम् शिवपाहि शम्भो
पिता यथा रक्षति पुत्रमीशे पिता यथा रक्षति पुत्रमीशे जगत्पिता त्वं जगतः सदैव पिता यथा रक्षति पुत्रमीशे जगत्पिता त्वं जगतः सदैव कृतापराधं तव सर्वकार्ये कृतापराधं तव सर्वकार्ये कृपानुदेवा शिवपादशम्भो नागेन्द्रवदनानि मन्नतोले Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Om Shri Guru Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Namah Shivaya, Om Shri Guru Namah Shivaya, 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 Namah Shivaya,
அன்றாணி ஐவானை ஐயானி அடுத்திருந்தோயா அன்றாணி ஐவானை ஐயானி அடுத்திருந்தோயா சுந்தாரி எல்லாரு ராமனை சுந்தாரி எல்லாரு சுந்தாரி எல்லாரு ராமனை சுந்தாரி எல்லாரு நமஸ்கார நம பார்வதி பதயே வெற்றிவேல் முருகனுக்கு இகல் இசையில் சித்தவன் சிக்கையல்வாடு இரவு பகல் மனது சூடி புகழாதே இயல் இசையில் உச்சித்தவன் சிக்கையல்வாடு இரவு பகல் மனது சூடி புகழாதே கடல் மூழ்கி உனையனறியும் மந்தை தருவாரே உயர்கருணை பொழியும் இந்த கடல் மூழ்கி உனை எனறியும் மந்தை தருவாரே முருகா 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 இதன் இசையில் சித்தவன் சித்தையவாது பகல் மனது சிந்தி புகழாதே இதன் இசையில் சித்தவன் சித்தையவாது
வெற்றிவேல் முருகனுக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு ஐயமல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அடியவன் அழகில் சோதியில் அம்பலத்தாருவார் மலர் சிலம்படி வாய்த்து வணங்குவார் வாய்த்து வணங்குவார். எல்லாம் அல்ல நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய வேண்டுவார்க்கு வேண்டியதை நீவாய் கண்டாய் என்று அடியார்களால் போற்றக்கூடிய உயர் பரம்பொருளான ஆதிகும்பேஸ்வரருடைய கும்பாபிஷேக திருவிழா முடிஞ்சு மண்டலமாபிஷேக வைபவம் அதி விமர்சையாக நடக்கிறது. இந்த கும்பகோணம் அப்படிங்கிறது இந்த பூமியில மிகவும் பவித்திரமான ஒரு ஊர், கஷேத்திரம். ஸ்காந்த புராணத்துல ஒரு வார்த்தை, ஒவ்வொரு ஊர்ல பிறக்கிறோம், புண்ணியமும் செய்யணும், பாவமும் செய்யணும். அந்த பாவங்களை போக்கிக்கிறதுக்காக கஷேத்ராடனம் போறோம், காசி ராமேஸ்வரம் அப்படின்னு நம்ம கிளம்பி போவோம். இது மாதிரி வெளியூருக்கு கஷேத்ராடனம் கும்பகோணத்துல பொருந்தவர்கள் போவாங்க. புராணம் சொல்றது அந்நக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி. சாதாரண ஊர்கள்ல நாம் செய்யக்கூடிய பாவங்கள் ஏதோ ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போனா அந்த ஊர்ல போய் அந்த பாவம் போயிடும். சில புண்ணியக்ஷேத்திரங்கள்லயும் பாவம் பண்ணுவான் சில பேர். அவனுக்கு எங்க பாவம் போகும்? புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாவம் வாராணஸ்யாம் வினஷ்யதி. சில புண்ணியக்ஷேத்திரங்கள்ல பாவம் பண்ணினா
அந்த பாவம் காசியில போனா போகும். காசி போய் நான் பாவத்தை தொலைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். காசியிலையும் வேறொருத்தன் பாவம் மாட்டான். அந்த பாவம் எங்க போகும்? வாராணசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினஷ்யதி. காசியிலையும் ஒருத்தன் பாவம் பண்ணினான்னா அந்த பாவம் கும்பகோணத்துல போகும். அது சரி சார், கும்பகோணத்திலையும் ஒருத்தன் பாவம் பண்றான், அதுக்கு என்ன பண்றது? கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினஷ்யதி. கும்பகோணத்துல பாவம் பண்ணினா இன்னொரு போகணும் அவசியம் இல்லை. கும்பேஸ்வரர் வந்து மங்களாம்பிகையை வந்து தரிசனம் பண்ணிட்டா எல்லா பாவமும் போயிடும். மகாபுரத்துல ஸ்நானம் பண்ணினா எல்லா பாவமும் போயிடும். அப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரம் 1000 புது கோவில்களை கட்டுறதுக்கு சமானம் ஒரு பழைய கோவில புனர் நிர்மாணம் பண்றது. நம் முன்னோர்கள் எல்லாம் கவனிச்சீர்கள்னா 4 பேர் சொல்றோம். நாம் சைவத்துல பிரதானமா 4 பேரை சொல்றோம். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் அப்படின்னு 4 பேரை சொல்றோம். இந்த 4 பேருடைய கதையை தான் சுருக்கமா சொல்ல போறேன். 5 நாள், இன்றையில 5 நாள் இருக்கு நிகழ்ச்சி. சனிக்கிழமை வரையில் சைவத்துக்காக இவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் அப்படிங்கிறது இந்த சரித்திரம். இந்த 4 பேர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணினார்கள். அந்த கஷேத்திரத்துக்கு வந்து பாடல் பாடினார்கள், இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பாடல் பாடினார்கள் அப்படின்னு நம்ம எல்லா அடியார்கள் கதையில நாம கேட்கலாம். நான் சொல்றதை கவனிச்சுக்கிறதுதான் புரியும். ஏதாவது ஒரு ஊர்ல வந்து புதுசா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினார்கள் கதையில வந்தோம். இந்த 4 பேரும் போய் நினைச்சிருந்தா அன்னைக்கு ராஜா சொன்னதை கேட்கறதுக்கு அடியார்கள் கூடி இல்லத்துக்கு ஒரு கோவிலை கட்டி ஒரு மடத்தை ஸ்தாபிச்சு ஒரு டேக்ஸை ஏற்படுத்தி இன்னைக்கு 10,000 கோடி வச்சிருக்கிறோம். இவர்கள் ஊரா போனார்கள், சைவத்தை பிரச்சாரம் பண்ணினார்கள் அப்படின்னு தான் கதையை தவிர புதுசா கோவில் கட்டினார்கள் கிடையாது. இருக்கிற கோவில்களுக்கு உழவாரப்பணி செய்தார், இருக்கிற கோவில்களுக்கு தொண்டு செய்தார். என்ன வரமில்லை திருநாட்டில் அப்படிங்கிற மாதிரி என்ன கோவிலா இல்லாத ஆப்பிரிக்காவில் ஆஸ்திரேலியாவா இல்லையா? உலகத்திலேயே அதிகமாக கோவில் உள்ள ஊர் பாரத தேசம், அதுலேயும் அதிகமாக கோவில் உள்ள ஊர் தமிழ்நாடு, அதுலேயும் அதிகமாக கோவில் உள்ள ஊர் கும்பகோணம். 48 கோவில் இருக்கு. யாரா தெரியுமா? மொத்த கும்பகோணத்துக்கு நாம சுத்தி வந்தோம்னா இந்த தெருமுறையில உள்ள பிள்ளையார் எல்லாம் விட்டுருவோம். இது மாதிரி பழமையான கோவிலே 48 கோவில் இருக்கு சுத்தி இந்த கும்பகோணம் எல்லைக்குள்ள. ஒரு வாரத்துக்கு சுத்தி வரத்துக்கே நமக்கு டைம் பத்தா. எல்லாத்துக்கும் மூலமான கோவில். இதை எடுத்து நம்ம கும்பேஸ்வரர் கோவில் கமிட்டிக்காரர்கள் அடியார்கள் ஸ்ரத்தையா பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை அதிவிமர்சையா நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் இந்த மழையில வந்து தரிசனம் பண்ணி ஆதிசங்கராச்சாரியார், ஆதீனங்கள், அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாரும் இருந்து அதிவிமர்சையாக செய்யப்பட்டதான கும்பாபிஷேகம். இந்த கும்பேஸ்வரன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மூலமான கஷேத்திரம். பார்க்கடல் கடையும் போது இந்த அமிர்த கலசம் விழுந்த இடம். பகவான் கும்பேஸ்வரனாக பிரகாசிக்கிறான். மங்களாம்பிகா ஆச்சரியமான ஒரு சந்நிதி. மங்களாம்பிகான்னு பேர்.
இந்த கோவில் கும்பாபிஷேக வைபவத்துல இன்று முதல் 5 தினங்கள் சிவன் அருளை பெற்ற அடியார்களுடைய பெருமை, அதன் மூலமாக சிவனுடைய மகிமை. பொதுவா நாம இறைவன் வைக்கிறதுக்கு அன்புன்னு பேர், இறைவன் நமக்கு பண்ணுவதற்கு அருள்னு பேர். இந்த அருளும் அன்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளது. இந்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் என்ன போட்டின்னா, என் அன்பு பெருசா உன் அருள் பெருசா, என் அன்பு பெருசா உன் அருள் பெருசா. இப்ப நாமெல்லாம் கோவிலுக்கு என்னத்துக்கு வரோம்? இறைவனை வழிபட வரோம். என்னத்துக்கு வழிபட வரோம்? நமக்கு எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கு, அதுக்காக வரும். வேண்டுதல் இல்லாம யாராவது வருவார்களோ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வேண்டுதல் இல்லாம யாராவது கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபடுவார்கள்? இந்த அடியார்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத சேக்கிழார் சொல்றார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம். இவர்களுக்கு சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, மானமும் கிடையாது, அவமானமும் கிடையாது, லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இவர்கள் நடுநிலையா உள்ளவர்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். நம்ம ரோட்ல நடந்து போறது ஏதாவது தங்கம் மாதிரி மின்னி நிறைஞ்சு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? நாம அப்படியே நின்றுடுவோம். நாம நிற்கிறது பெரிய விஷயம் இல்ல, எல்லாத்தையும் தொடர்ந்த சன்னியாசி நின்றுடுவா. நமக்கு ஏதோ குழந்தை குட்டிகள் இருக்கு, கல்யாண காட்சி பண்ணணும், நமக்கு தேவைகள் இருக்கு, அதனால நாம பறக்கணும்னா நியாயம். நம்மளை விட பெரிய பறப்பா இருக்கு எல்லாத்தையும் திறந்தவர்கள். கேட்டா ஆன்மீக காரியங்கள்ங்கிறார். அது காரண ஆயிரம் சொல்லலாம், பரப்பு கூடாது. இந்த பளபளப்பா இருக்கிற பொருளை நாம பார்த்தோன்னே நம்ம மனசுல என்ன தோன்றது? இது தங்கமோ, இது வெள்ளியோ அப்படின்னு தோன்றது. எடுத்து வேற பார்க்கிறோம், பார்த்துட்டு தங்கம்னா சந்தோஷப்படுறோம், இல்லைன்னா கீழே போடுறோம். இந்த அடியார்கள் எப்படி பார்ப்பார்கள்னால், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ரோட்ல ஒரு ஓட்டாஞ்சில்லி கிடக்கு, மண் ஓட்டாஞ்சில்லி கிடக்கு, மண் கட்டி கிடக்கு. அதை யாராவது உத்து பார்ப்போமோ? நாம எப்படி அதை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நாம தாண்டி போவோம். அது மாதிரி இந்த அடியார்கள் பொண்ணை பார்த்தாலும் பவுனை பார்த்தாலும் அப்படி போவார்கள். கோவிலுக்கு வருவார்கள், தெய்வத்தை வழிபடுவார்கள். என்ன வேண்டுதல் அப்படின்னா, கூடும் அம்பினில் கும்பிடலே அன்றி, உன்னோட திருவடியில இரவாத அன்பு வேண்டி பின்எண்டுகின்றார். இரவாமை வேண்டும் இறைவா, இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் இறைவா, நீதும் பிறப்புள்ளே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். எனக்கு உன் திருவடியில நான் பிறந்தாலும் இரவாக அன்பு வேண்டும். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்பு. அந்த தெய்வத்தை பார்த்தா பார்த்த உடனே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரித்து, அப்படியே ஹிருதயம் குழஞ்சு கண்ணிலேந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணும்.
இது நம்மளோட கஷ்டத்தினால வரக்கூடாது. நமக்கெல்லாம் வருது, எல்லாரும் வந்து கோவில் அழலாம். எதுக்கு அழகான்னா அவனோட பிரச்சனையை சொல்லி அழகான். அப்படி அழுக வரக்கூடாது. அந்த பகவானை பார்த்த உடனே கண்ணுல கண்ணீர் வரும். அப்படி யாருக்காவது வருமா சார்? சும்மா காரணம் இல்லாம கண்ணீர் வருமா? அப்படின்னா அன்பு இருந்தா வரும். வெளியூர் போன மகன் 5 வருஷம் கழிச்சு அமெரிக்கால இருந்து திரும்பி வரான். அவனை பார்த்த உடனே கட்டின்னு தாய் தந்தையர்கள் ஹோன்னு அழகாக இல்ல, அந்த மகன் தன் தாயாரை பார்த்து கட்டின்னு அழலாம். கவனிச்சு கேளுங்க. 5 வருஷம் கழிச்சு வந்துட்டான், தாய் தந்தையரை பார்த்துட்டான், கட்டிண்டு மகனும் அழறான், தாய் தந்தையரும் அழுதார்கள். அங்க அழுகைக்கு என்ன காரணம்? பார்த்துட்டான், பின்ன ஏன் அழறான்? இத்தனை நாளா உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தேனே, இத்தனை நாளா உன்னை நான் பார்க்காம இருந்தேனே அப்படிங்கிறதுனால அழுக வரணும். அது மாதிரி ஒவ்வொரு முறையும் ஈசனை பார்க்கும் போது கண்ணில கண்ணீர் வரணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கு, ஒருவாய் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர் பெருமான் சொல்றார். பார்த்தவனே காதல், அதனால் ஏற்படக்கூடியதான கசி, ஹிருதயம், உள்ள முருகர், உள்ள முருக்கத்தினுடைய வெளிப்பாடு கண்ணுல கண்ணீர். இதுதான் பக்திங்கிறது. உங்க கஷ்டத்தை நினைச்சு அழகு பக்தி இல்லை, அன்புனால வரக்கூடிய கண்ணீருக்கு தான் பக்தி அப்படின்னு பெயர். இப்படி பக்தி செஞ்சவர்கள் இந்த அடியார்கள். இந்த அடியார்களுடைய ஒரு கதைய நமக்கு அனபாய சோழன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். சோழ வம்சத்துல வந்தவன் அனபாய சோழன் பேர். பெரும் சிவபக்தன் அவன். அவனுடைய சபையில முதலமைச்சராக இருந்தவர் அருள்மொழி தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமான். பின்னாடிதான் அவருக்கு சேக்கிழார் அப்படிங்கிற பெயர் வரதே தவிர, சேக்கிழார்ங்கிறது ஒரு பரம்பரை, முதலியார் வகையில ஒரு பிரிவர். இன்னைக்கு முதலியார்னு சொல்றோமோ நாம, அதுல ஒரு பிரிவர். 24 மனை கோட்டம்னு சென்னையில இருக்கு. அதுல குன்றத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த குன்றத்தூர்ல பிறந்தவர் தான் இந்த சேக்கிழார். திருநாகேஸ்வரத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்னா, அவ அம்மா ஊர், அவ அம்மா பிறந்த ஊர் திருநாகேஸ்வரம். அவரோட சொந்த ஊர் குன்றத்தூர் தான், சென்னையில இருக்கு. அங்கிருந்து இங்க எப்படி வந்தார் இவர்? அனபாய சோழனுடைய மந்திரி சபைக்கு அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, இவர் அப்பா அங்க வேலை பார்த்தார். ஒரு சமயம் அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது.
சந்தேகம் வந்தா அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சபையில உள்ளவர்களுடைய பொறுப்பு. கேட்பான் அரசன், இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்பான். அதுக்குதான் சபை. அது அபிஷியலாகவும் இருக்கும், அன்அபிஷியலாகவும் இருக்கும், துறை சார்ந்தும் இருக்கும், துறை சாராமையும் இருக்கும். அவன் கேட்டான், இந்த கடல் இருக்கு உலகத்துல, கடல்னு சொல்றேன், அதை விட பெருசியது. எவரெஸ்ட் சிகரம்னு சொல்றோம், அதை விட பெருசியது. இந்த உலகத்தை விடவே பெருசியதுன்னு கேட்டான். 3 கேள்வி. கடலை விட பெருசியது, மலையை விட பெருசியது, உலகத்தை விட பெருசியது அப்படின்னு கேட்டான். யாருக்குமே பதில் சொல்ல தெரியல. சேக்கிழாருடைய அப்பாவும் பதில் சொல்ல முடியாம வீட்டுக்கு வந்துட்டார். அவர் முகம் ஒரு யோசனையில இருக்கிறத பார்த்த இந்த சேக்கிழாருக்கு 12 வயசு. அப்ப கவனிச்சு கேளுங்க, 12 வயசுல இன்னைக்கு குழந்தைகள் எப்படி இருக்கு, எப்படி வளர்க்கிறோம், நாம நம்ம நாட்டுல எப்படி வளர்த்தார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தன் அப்பாட்ட போய் முகம் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா கவலைன்னு கேட்குது. இது மாதிரி அரசன் கேட்டான்பா, கடலை விட பெருசியது, மலையை விட பெருசியது, உலகத்தை விட பெருசியதுன்னு கேட்கிறான். எனக்கு பதில் தெரியல. இது ரொம்ப ஈஸியாச்சேப்பா அப்படின்னா. உனக்கு பதில் தெரியுமான்னா தெரியும்னா சொல்லு. நீ பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலினும் பெரிது. நமக்கு நாம் என்ன செய்ய போறோம்னு எதிர்பார்க்காம நமக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சா அந்த நன்மை கடலை விட பெருசு. அப்படியா? மலையை விட பெருசு. நிலையில் திரியா தடங்கியான் தோற்றம் மலையிலும் மானப் பெரிது. படிப்புனாலேயோ பதவியினாலேயோ பணத்தினாலேயோ வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சும் அடக்கத்தோடு இருந்தா அவன் மலையை காட்டிலும் பெரியவன். உலகத்தை விட பெருசியது. காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. ஒரு சரியான காலத்துல ஒருத்தர் உதவி செஞ்சுட்டா அந்த உதவிக்கு உலகமே ஈடாக. ரோட்ல போறோம், ஒரு பெரிய விபத்தை பார்க்கிறோம், நமக்கு முன்னாடி போன வண்டி தான் அடிபட்டு கிடக்கு. உடனே வண்டியை நிறுத்திட்டு எடுக்கிறதே தண்ணி தண்ணி தண்ணிங்கிற ஒருத்தர். உடனே நம்ம கையில உள்ள தண்ணி எடுத்து அவர் வாயில ஊத்துறோம், புழைச்சுன்றாரு. விசாரிச்சா கடைசியில பெரிய பணக்காரர். நமக்கு தண்ணி கொடுத்தது யாரு, நம்மளை காப்பாத்துறது யாருன்னு தெரிஞ்சு நம்மளை கூப்பிட்டு, நீ எனக்கு அன்னைக்கு தண்ணி கொடுத்தீங்க, அதுக்காக உனக்கு நான் இதுவாங்க இங்க வந்து மேடையில உட்காந்து வந்து பேசும். கொஞ்சம் வாங்க, மேடையில வந்து உட்காந்து பேசும். தன்னை பத்தி தான் ஜனங்களுக்கு என்னன்னு அவ்வளோ மனசு குறுகியதை ஆகிடுவார். சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறத பத்தியே எண்ணம் கிடையாது. தன்னை காப்பாற்றினவர் இவர் அப்படின்னு தெரிஞ்சு அவன் சொல்றான், உனக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேங்க, உனக்கு நான் 1 கோடி ரூபாய் தரப்போறேன் பரிசு. என்னை விபத்திலிருந்து காப்பாத்தி என் வாயில தண்ணி விட்டதுனால் நானே காப்பாத்தினேன்னு வச்சுப்போமே. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீ கொடுக்கிற 1 கோடி ரூபாய் எனக்கு இப்ப தேவையில்லை, ஆனா நான் அன்னைக்கு கொடுத்த தண்ணி உனக்கு தேவை. நீ கொடுக்கிற 1 கோடி ரூபாய் இல்லாம நான் வாழ முடியும். அன்னைக்கு அந்த ஆபத்துல இருந்து மீட்கலன்னா இன்னைக்கு நீ வாழ முடியுமா? அப்ப உதவிக்கு மதிப்பு கிடையாது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும், அந்த உதவி சின்னதா பெரியதாங்கிற விஷயம் இல்லை, அந்த காலம் தான் முக்கியம். அப்படி செஞ்சுட்டான்னா அது உலக காட்டிலும் பெருசுன்னு 3 கேள்விக்கும் பதில் திருக்குறள்ல இருந்தே சொல்றான். அசந்து போயிட்டான்.
அப்பா நேர அரசன்கிட்ட போனார், பதில் சொன்னார். என் மகன் சொன்னான்னார். அவன் இந்த மகன் ஐஸ்வான்னார். பார்த்தார், அவரோட அறிவை பார்த்தார். உடனே அவரை தன் சபையில மந்திரியா பண்ணினார். அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப மெத்த படித்தவர்கள் அறிஞர்கள் தான் மந்திரியாக முடியும். ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால மந்திரியாக்கின்றா. இந்த அனபாய சோழன் பெரிய ரசிகன். இவன் சமண மதத்துல இவனுக்கு ஒரு பற்று ஏற்பட்டு தமிழ்ல சீவக சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம், அதை பின்பற்றி அது ரசங்கள் அப்படின்னு சொல்லும் போது 8 வகையான ரசங்களை சொல்றது. அதுல காமரசங்கிறது தான் பெருசு. ரசராஜான்னு சொல்லுவார். பயப்படுதல், கோபப்படுதல், சந்தோஷப்படுதல், ஆச்சரியப்படுதல், வியப்படைதல், துன்பமடைதல், இப்படிலாம் வரிசையா சொல்லி வரணும். அதுல காமம், காமம்ங்கிறது தான் உயர்ந்த ரசம் அப்படின்னா. ராஜா சொல்றான், ஒரு நாளைக்கு சபையில காமரசத்துக்கு மேல ஒரு ரசம் உண்டான்னு கேட்டான். அடுத்த கேள்வி, சேக்கிழார் பெருமான் சொன்னால் 9வதா ஒரு ரசம் இருக்கு, அதுக்கு பக்தி ரசம்னு பேரு. உடனே அவன் கேட்டான், அப்படின்னா என்னன்னு கேட்டான். பக்தி ரசமா அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவா பக்தி ரசம் அப்படிங்கிறது பக்தர்கள்ட்ட உள்ள உயர்வு, அயல் அறியாமை புரியும் அன்பின் திறம், பயன் கருதாது புரியும் நிஷ்காமிய கர்மம். இதெல்லாம் பக்தி ரசத்தோட பெருமை. அன்போட செய்யக்கூடிய சேவை, ஈசன் பால் வைத்திருக்கும் காதல், இது பக்தி. இத சொல்லணும்னா எப்படி ராஜாவுக்கு விளக்கிறது? இது மாதிரி யார் ஈசன் பால் அன்பு வைத்தார்களோ அவர்களுடைய கதையெல்லாம் எடுத்து சொல்றார். இது எப்படி இவருக்கு தெரியும்னா, இப்பதான் மெயின் கதைக்கு வரோம்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ள அடியார்கள் எல்லாம் தொகுத்து நமக்கு முதல்ல கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். முதல்ல நமக்கு சொன்னவர். சைவத்துல அடியார்களுடைய பெயர்களை வரிசையா சொல்லி இத்தனை அடியார்கள் இருந்தார்கள் அப்படின்னு அவர் பாடுறார். திருத்தொண்டர் துகைன்னு பேர். தில்லைவாழம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாத்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன்னு வரிசையா சொல்றார். இந்த திருத்தொண்டர் துகை அப்படின்னு அவர் பாடினத்த பின்னாடி வந்த நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒருத்தர் திருநாரையூர்னு இருக்கு, காரைக்கால் பக்கத்துல திருநாரையூர். அந்த ஊர்ல ஒரு பிள்ளையாருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேர். பொல்லாத பிள்ளையார், ரொம்ப போக்கிரி அந்த பிள்ளையார். அப்படி அர்த்தம் இல்ல, பொக்காத, உளியாத, செதுக்காத சுயம்பூன்னு பொல்லா பிள்ளையார்னா. அந்த பிள்ளையாரோட அருளால பிள்ளையார் பேசுவர். நம்பியாண்டார் நம்பிட்ட அந்த பிள்ளையாரோட அருளால இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பண்ண திருத்தொண்டர் துகைய ஒரு வரியில பாடினத்த தில்லைவாழ் அண்ணன் அர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஒரு வரியில சொன்னத 4 வரியா சொல்லி திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பண்றாரு. இந்த 2ஐயும் வச்சுன்னு சேக்கிழார் பண்ணினதுதான் திருத்தொண்டர் புராணங்கள். 3 விஷயம் இல்லை, திருத்தொண்டர் துகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது. இந்த அடியார்களுடைய கதையை சொன்ன உடனே அனபாய சோழன் அவ்வளோ சந்தோஷப்பட்டு உருகி கண்ணீர் விட்டு, இப்படி ஒரு பக்தியா, இப்படி ஒரு உயர்வான வழியா, இறைவன் அடைவதற்கு எளிமையான வழி,
இறைவனை ஈஸியா பிடிக்கிறதுக்குள்ள வழி. நான் பூஜை பண்ணினா எனக்கு இறைவன் கிடைப்பானா, தவம் பண்ணினா கிடைப்பானா, நான் துறவரம் கொண்டா கிடைப்பானா, தியானம் பண்ணினா கிடைப்பானா, யோகம் பண்ணினா கிடைப்பானா, வேதங்கள்லாம் படிச்சா கிடைப்பானா, யாகங்கள்லாம் பண்ணினா இறைவன் கிடைப்பானா, இதெல்லாம் கிடைப்பானா கிடைக்க மாட்டானான்னு தெரியாது. ஒண்ணுல கிடைப்பான். அன்பெனும் பிடியில் அடங்கிடும் மலையே, அன்பெனும் பிடியில் அடங்கிடும் மலையே, அன்பெனும் கொடி போகும் அரசே, அன்பெனும் கொடி போகும் அரசே, அன்பெனும் பிடியில் அடங்கிடும் மலையே. அவ்வளோ பெரிய மலை, அதை ஒரு கையால பிடிக்க முடியுமானா முடியும். அன்புங்கிறது இருந்தா பிடிச்ச முடியும் அப்படின்னு சொல்ல அந்த அடியார்களுடைய சரித்திரத்தை நீ செய்யணும், புராணமாக பாடணும் அப்படின்னு சொல்லி சேக்கிழாரால் பண்ணப்பட்டதான புராணம் திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம். இது திருத்தொண்டர் புராணம்னு தான் பேரு. பெரிய புராணம்ங்கிற பெயர் எதனால வந்தது அப்படின்னா, உலகத்துல பெரியவன் இறைவன். இந்த பஸ்ல எல்லாம் பின்னாடி போட்டிருக்கோம் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு. ஆட்டோல பஸ்ல எல்லாம் எதனால பெரியவன்? ஒருத்தரை பெரியவன் நாம என்ன சொல்றோம்? நம்மால அடைய முடியாத ஒரு விஷயம் அவர்கிட்ட பெருசா இருந்தா அவரை பணம் இருந்தா பெரியவன்கிறோம், படிப்பு இருந்தா பெரியவன்கிறோம், பதவி இருந்தா பெரியவன்கிறோம், பெரிய வீடு இருந்தா பெரிய வீட்டுக்காரர் அப்படிங்கிறோம். இப்படிலாம் சொல்றோம். இருக்கிறதுலயே நித்தியமாய் சத்தியமாய் ஆனந்தமாய் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது கைலாசம் தான், மோட்சம் தான். அந்த முக்திங்கிற வீட்டை கையில வச்சிருக்கிறதுனால இறைவன் மிக பெரியவன். இந்த அடியார்கள் அந்த இறைவனை காட்டிலும் பெரியவர்கள். எதனால அப்படின்னா, அவன் கிட்ட இருக்கக்கூடியதான அந்த முக்திய வேண்டாம்னு சொன்னதுனால. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம். கோவிலுக்கு வந்தா நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் கேட்கிறோமோ நாம. இந்த அடியார்கள் என்ன கேட்பார்கள்? நான் ஒண்ணுமே கேட்க மாட்டார்கள். இறைவனே சொல்லுவான், உனக்கு நான் மோட்சம் தரேன், முக்தி தரேன் அப்படின்னு சொன்னா வேண்டாம், எனக்கு முக்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப முக்தியே வேண்டாம்னு சொன்னா இறைவன்கிட்ட உள்ள பெரிய ப்ராப்பர்ட்டியே முக்தி தான். அதையே வேண்டாம்னு சொல்றதுனால இறைவனை காட்டிலும் பெரியவர்கள் அடியார்கள். எண்ணத்தினால இறைவனை காட்டிலும் பெரியவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள். அடியார்கள் தான் பெரியவர்கள், எண்ணத்தினால பெரியவர்கள். அதான் இந்த கேள்வியே. இறைவனை காட்டிலும் அடியார்கள் எந்த வகையில பெரியவர்கள் அப்படின்னா, அந்த மோட்சத்தையே வேண்டாம்னு சொல்றதுனால, அந்த அடியார்களுடைய சரித்திரத்தினால இறைவனை பற்றி சொல்லக்கூடிய புஸ்தகத்துக்கு புராணம்னு பெயர். இறைவனுடைய அடியார்களுடைய மகிமையை சொல்றதுக்கு பெரிய புராணம்னு பெயர். பெரிய புராணம் அப்படி. அந்த பெரிய புராணம் இவர் எப்படி செய்யறார் அப்படின்னா, சிதம்பரம் போய் நடராஜா சந்நிதியில அந்த ஆகாச கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு திருநீர் தரிச்சுண்டு ருத்ராட்சம் தரிச்சுண்டு சிவபெருமானுடைய சபையில முன்னாடி நமஸ்காரம் பண்றார். சிதம்பரத்துல பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சிதம்பரத்துல நாம் போய் எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பொற்சபை இருக்கு பாருங்க, அதுல ஏறி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பா. அது வசதி கிடையாது.
கீழே நின்று தரிசனம் பண்றதுதான் வசதி. எப்படின்னு சொல்ற, இப்படி காலை தூக்கின்னு இருக்காரு பாத்தீங்களா நடராஜா, இப்படி இப்படி காலை தூக்கின்னு இருப்பார். நீங்க கீழே நின்னா அந்த விளிம்பு கிட்ட கொண்டு தலையை வச்சா உங்க தலைக்கு நேரம் இருக்கும். அந்த கால் உங்க தலையில கால் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மேல ஏறி தரிசனம் பண்ணினா கால் கீழே போயிடும். அந்த குஞ்சித பாதத்துக்கு தான் அத்தனை விசேஷம். அதனால அந்த கால் தலையில படுற மாதிரி இப்படி அந்த இந்த மண்டபத்தினுடைய தலையில அந்த விளிம்புல கொண்டு அப்படி தலையை வச்சு முட்டணும். அதுதான் தரிசனத்துல உயரும். ரொம்ப பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல. இவர் நமஸ்காரம் பண்ணி இந்த பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணத்துக்கு அடி எடுத்து கொடுக்கணும், முதல் அடி. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருத்தொண்டர் துகைக்கு முதல் அடி பாடினவர் சிவபெருமான். நான் எப்படி பாடுவேன் உன்னை, நான் எப்படி பாடுவேன்? ஏன் அப்படின்னா உன்னை எத்தனை பேர் எப்படி பாடியிருக்கார்கள், என்னால எப்படி பாட முடியும்? இப்படி இப்படி அடியார்கள்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட தவிப்பார்கள். எப்படி பாடினோ எப்படி பாடினோ அடியா, எப்படி பாடினோ அடியா, அப்படி பாடனா ஆசை கொண்டே சிவனே, எப்படி பாடினதோ அடியார், அப்படி பாடனா ஆசை கொண்டே சிவனே, எப்படி பாடினதோ. அப்பரும் சுந்தரரும் ஆளுதை அப்பரும் சுந்தரரும் ஆளுதை அப்பரும் சுந்தரரும் ஆளுதை அருள்மணி வாசகரும் அப்பரும் சுந்தரரும் ஆளுதை அருள்மணி வாசகரும் எப்படி பாடினதோ அடியார், எப்படி பாடனா ஆசை கொண்டே சிவனே, எப்படி பாடினதோ. குருமணி சங்கரரும் அருமை தாயுமானார், குருமணி சங்கரரும் அருமை தாயுமானார், கருணை கடல் பெருகி காதலினார் கருணை கடல் பெருகி காதலினார் கருணை பெருகி காதலினார் தனித்தமிழ் சொல்லினார் கனிதினம், தனித்தமிழ் சொல்லினார் எப்படி பாடினரோ அடியார், எப்படி பாடனா ஆசை கொண்டே சிவனே, எப்படி பாடினரோ பாடினரோ பாடினரோ. ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் சொல்லுவோம், ஆடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும்
அவன் கூடாத அவன் உன் அருளாளதான் நான் பாடன் அவன் அருள் இல்லையே அணுவும் அசையா அவன் அருளால் அவன்கால் வணங்கி இப்படி சொல்லி வணங்கி எழுந்திருக்கிறார். அப்படி ஆகாசத்துல ஒரு சப்தம் வருது, உலகெல்லாம் அப்படின்னு வருது. உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை குடிச்சுட்டு ஆரம்பிக்கிறார். உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மதிலேனியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாகிய நீர்மதிலேனியன் அழகில் சோதிகள் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாழ்த்தி வணங்குவான். ஆன் பண்ணுங்க. சரியான நேரத்தில் வாழ்த்தி வணங்குகிற மாதிரி ஆலயத்தினுடைய அரங்காவல் புத்தகமாகவும் திருக்கோயில் நிர்மாணமாகவும் உங்களுடைய இறைவனுடைய வார்த்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தை உள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து இப்போது சிவாச்சாரிய திருமணமானவர்கள் இப்போது இறைவனுடைய அருட்பாதையை சந்திக்கிறார். இப்பொழுது அவருடைய அருள் பாடாக மீண்டும் நன்றி. தமிழ் மொழி உலகில் தொன்மையான மொழி, மிகவும் உயர்ந்த மொழி, இனிக்கும் மொழி, தித்திக்கும் மொழி, தேன் மொழி, இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். தமிழை வளர்க்கணும், தமிழ் வாழணும் அப்படின்னு வார்த்தையா சொன்னா போறாது. நாம் என்ன செயல்படுத்துறோங்கிறது இருக்கு. இந்த சேக்கிழார் பெருமான் அந்த தமிழை எப்படி கையாளுறார் அப்படின்னா, உணர்ந்து ஓதற்கு அறியவன். இறைவன் அப்படிங்கிறவன் உணர்வதற்கும் அறியவன், ஓதுவதற்கும் அறியவன். அப்படின்னா என்ன சார்? இன்னைக்கு நாம ஒரு பொருளை எப்படி அறியறோம் அப்படின்னா, கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், செயலால தெரிஞ்சுக்கிறோம், அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிறோம். சொல்லும் பொருளும் பிரியாதது. ஒரு சொல் சொன்னா ஒரு பொருள் ஞாபகத்துக்கு வரும். நமக்கு ஒரு பொருளை பார்த்தா ஒரு சொல்லு ஞாபகத்துக்கு வரும். இது உலக இயற்கை. ஒரு குழந்தைய பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது?
குழந்தை அப்படிங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். இப்ப நான் குழந்தைன்னு சொன்ன உடனே கண்ணுல குழந்தையோட உருவம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ ஒரு சொல்லு சொன்னா ஒரு பொருள் ஞாபகத்துக்கு வரும், ஒரு பொருள் சொன்னா ஒரு சொல்லு ஞாபகத்துக்கு வரும், உருவம் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி இப்ப இறைவன் சொல்லுட்டேன், என்ன பொருள் ஞாபகத்துக்கு வருது? பொருள் ஞாபகத்துக்கு வராது. பொருள் இல்லாத சொல்லுண்டான்னா செயல் வடிவமா உண்டு. இப்ப அவர் சொன்னார், இறைவனுடைய பிரசாத மாலைய நம்ம சிவாச்சாரியார் போடுவார் அப்படின்னா, சிவாச்சாரியார்னாலும் அந்த உருவம் தெரியாது, அந்த சொல்லுக்கு உருவம் தெரியாது. மாலைன்னாலும் இந்த மாலை தெரியாது. போடுவார்ங்கிறதுக்கு என்ன உருவம்? இந்த போடுவார் அப்படின்னா அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கீங்க? கைத்துல போட்டாதான் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா போடுவாருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. இது ரெண்டாவது. இப்படி சொல்லு பொருளா இருக்கு அல்லது செயலா இருக்கு. மூணாவது, செயலாகவும் இல்லாம பொருளாகவும் இல்லாத சில சொற்கள் உண்டு. அது என்ன சொல்லலாம்? ஒருத்தட்ட நாம பேச போனா, சார் இப்ப நான் ரொம்ப கோபமா இருக்கேன், என்கிட்ட பேசாதீங்க. நான் இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கேன், என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வருத்தம், கோபம், இந்த வார்த்தைகள்லாம் சொல்லா இருக்கா செயலா இருக்கா? சொல்லாவும் இல்லை செயலாவும் இல்லை. ஆனா அவர் சொன்ன உடனே நமக்கு தெரியாது. நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னா நமக்கு தெரியாது. எப்படி தெரியறதுன்னா, அந்த கோபம் நம்ம கிட்டயும் இருக்கு, அந்த வருத்தம் நம்ம கிட்டயும் இருக்கு. அதனால அவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன பொருள் அர்த்தம்ங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி அனுபவமாகவும் அனுமானமாகவும் கண்ணால் பார்க்கக்கூடியதாகவும் இல்லாததான ஒரு இறைவன், உணர்ந்து ஓதற்கு அரியவன். அப்பேற்பட்ட இறைவன் நம் மேலுள்ள கருணையினால கோவிலுக்கு வர. இந்த மாதிரி கோவில்கள்லாம் வரதுக்கு பார்க்கிறோம். சில கோவில்கள் நாம கற்றோம், சில கோவில்களுக்கு இறைவனே முகுந்து வரா. இப்ப சிதம்பரம் கும்பேஸ்வரரோ இதெல்லாம் சுயம்புவான கஷேத்திரம். இதை யார், இதை நீங்க திருப்பணிதான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமே தவிர, இந்த கோவிலை நான் தான் கட்டினேன்னு ஒருத்தர் உரிமை கொண்டாட முடியாது. இந்த கோவிலுக்கு நான் திருப்பணிதான் செஞ்சேன், சாரங்கபாணி கோவிலுக்கு நான் திருப்பணி செஞ்சேன். இதே கோதண்டராமசுவாமி கோவில் அபயதீஸ்வரர் கட்டினார்னு இருக்கு. சாரங்கபாணி கோவில் இப்பதான் ஏற்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆதி கும்பேஸ்வரர் கோவில் இந்த இத்தனை வருஷம் முன்னாடி ஏற்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்ப இறைவன் தொன்று தொட்டு எத்தனையோ யுக யுகமா இருக்கான் பகவான். கோடிக்கணக்கான வருஷமா இந்த இடத்துல இருக்கான். அது மாதிரி இறைவன் உகழ்ந்து வர்றதுக்கு பாருங்க, நம்ம மேல உள்ள கருணை. வடகையிலையில் முன்னாள் மாமுனிக்கரு செய்த வந்து தை மாசத்தில் பகல் நேரத்தில் வடகையிலையில் முன்னாள் மாமுனிக்கரு செய்த பதில் வந்து தை மாசத்தில் பகல் நேரத்தில் குரு பூசத்தில் நடனம் ஆடினார். வெகு நாதரீகமாகவே நடராஜா சிதம்பரத்துக்கு வந்த கதையை சொல்றார். கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு மகா தமிழ்ல, கோபாலகிருஷ்ண பாரதியார்னு தமிழ முழுசா அறியணும்னா இவர்கள் பாட்டெல்லாம் நாம படிச்சாதான் புரியும். பாப்ப விநாச முதலியார்னு ஒருத்தர் சிவன் மேல பாட்டு பாடினவர் கோபாலகிருஷ்ண பாரதி. நீங்க சொல்ற பாரதியார் இல்ல,
இவர் இவர் ஆனதாண்டால் புறத்துல இருந்தவர் இவர். சிதம்பரம் நடராஜா மேல அத்தனை பாடல்கள் பாடியிருக்கார் அவர் தமிழ்ல. அவர் சொல்றார் நடராஜா எப்ப வந்தார் அப்படின்னு, நம்ம மேல உள்ள கருணையினால வந்த நடராஜா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கைலாசத்துல உபமன்யு முனிவர்னு ஒருத்தர், அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். தென் திசையிலேருந்து வட திசைக்கு ஆகாசத்துல ஒரு ஜோதி வருது. இரவு வேலையில நாம பார்த்தோம்னா அப்படி நட்சத்திரம் நகர்ற மாதிரி இருக்கும். ராத்திரியில மொட்டை மாடியில ரோட்ல இருந்து நம்ம படுத்துன்னு பார்த்துட்டோம்னா ராத்திரி 12 மணிக்கு ஒரு இந்த பிளைட் போறது இல்லை, நட்சத்திரமே நகரும், பெருசா நகரும், ஸ்பீடா நகரும். ஆச்சரியமா இருக்கும் இந்த கேலக்சியில பாக்குறது. அது என்ன அப்படின்னா அடியார்கள் சித்தர்களுடைய நகர்வு. என்ன நட்சத்திரம் இருக்கிற இடத்த விட்டு நகர நல்லா அது தெரிஞ்சுக்கோங்க. நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற இடத்துலதான் இருக்கும், அதெல்லாம் சூரியன்கள் மாதிரி. இது மாதிரி இரவுல ஒரு பெருசா ஒரு ஜோதி தெரிகிறது அப்படின்னு சொன்னா சித்தர்கள் யோகிகள் நகர்றார். அது மாதிரி தென் திசையிலேருந்து வட திசைக்கு ஒரு ஜோதி வர இத பார்த்துட்டு உபமன்யு முனிவர் எழுந்து வணங்க, உபமன்யு மகரிஷி சிவபெருமானை தவிர இன்னொருத்தர தலை வணங்க மாட்டார். இது அவரோட பக்தி. உபமன்யு மகரிஷியோட பக்தி என்னன்னா, சிவபெருமானை தவிர இன்னொருத்தர வணங்க மாட்டார்கள். மணிவாசக பெருமான் சொல்றார், மற்றொரு தெய்வம் தன்னை உந்தையென நினைந்தியம் பெருமான், மற்றொரு தெய்வம் தன்னை உந்தையென நினைந்தியம் பெருமான், கற்றினாத வரை கண்டார் அம்மனாமல் மாறே. மற்றொரு தெய்வம் தன்னை உந்தையென நினைந்தியம் பெருமான், கற்றினாத வரை கண்டார் அம்மனாமல் மாறே. புற்றிவாய் வரவும் மஞ்சே பொய்யகம் நெய்யும் மஞ்சே. புற்றிவாய் வரவும் மஞ்சே பொய்யகம் நெய்யும் மஞ்சே. கற்றைவார் கடையம் மன்னல் கண்ணதல் பாதம் நன்னே. மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உந்தையென நினைந்தியம் பெருமான். ஒரு தெய்வம் உண்டு, இன்னொரு தெய்வம் உண்டு அப்படிங்கிறது உயர்ந்த பக்திக்கு அழகு இல்லை. தெய்வம் இல்லைன்னு சொல்லல, ஒரு பதிவிரத்தை. இது பக்தியில ஒரு வகை, 4 வகை பக்தியில ஒரு வகை. ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறார். நம்ம பாரதிய கலாச்சாரத்துல அவளுக்கு அந்த கணவன் தான் எல்லாம். அவன் எப்படி இருந்தாலும் அவன் தான் அவள் கண்ணுக்கு நிறைஞ்சவன் அப்படின்னு தான் நினைப்பார். மனசு செல்லுமோ அன்னுத்தத்தை விமர்சனம் வேணா பண்ணலாம். கண்டால் இகழவே காதலன் தான் செய்திடினும் கொண்டானை எல்லால் அறியா குலமகள் போல் அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார் சொல்லும் போது. கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல். தாலி கட்டினவனை தவிர வேற எவன்டையும் கண்ணு போகாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், தாலி கட்டினவனை தாண்டி கண்ணு போகாது. அதுக்காக இன்னொருத்தன் மட்டம்னு அர்த்தம் இல்லை. இவளோட தர்மம் அது, இவளோட பாவம் அது. அது மாதிரி உயர்ந்த பக்தர்கள் தான் வணங்கும் தெய்வத்தை உயர்வா நினைப்பார்கள். உபமன்யு மகரிஷி அது மாதிரி நினைக்கிறவர். அப்படி உள்ளவர்
ஒருத்தரை எழுந்து வணங்கினார்னா அவரை சுத்தி உள்ள அடியார்கள் கேட்கிறார்கள், இவர் யார் அப்படின்னு ஒண்ணு ஆளார சுந்தரர். ஆளார சுந்தரரா அப்படின்னா யார் அப்படின்னு சொல்ல அந்த கதையை சொல்றார். சிவபெருமான் கல்யாணமாகி வந்தார். மங்களாம்பிகை எவ்வளவு அழகு! உலகத்திலேயே பெண்கள் அழகு யாருன்னா அம்பாள் தான். ஆதிசங்கரர் சொல்றார், சிவம் மங்களம் கல்யாணம் எல்லாம் ஒரே வார்த்தை தான். சிவபெருமானே உங்ககிட்ட சிவமான பொருள் ஒண்ணுமே கிடையாது, மங்களமான பொருள் ஒண்ணுமே கிடையாது. எப்படி நீ என்னென்ன வச்சிருக்கியோ அதுல ஏதாவது ஒன்ன தொட்டாலே தீட்டு. எலும்பு, மண்டையோடு, சுடுகாட்டு சாம்பல், பாம்பு, யானத்தோல், பிலித்தோல், அஸ்திமாலை, பிரம்மகபாலம், விஷம், இதுல என்ன இருக்கு? மங்களத்துக்கு. இதுல எவ்வளவுக்காலும் குளிச்சுட்டு வரணும். ஆனா சிவபெருமான இன்னைக்கு மங்களமானவன் சிவன் சொல்றமே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மங்களாம்பிகை கையை பிடிச்சதுனால. மங்களாம்பிகை கையை பிடிச்சதுனால மங்களமானவன் பகவான். அதுக்கு முன்னாடி பித்தாபிரேசூடின்னு தான் இருந்தா. ட்ரெஸ் எல்லாம் பெருமாள் கோவில் எல்லாம் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய ட்ரெஸ் அமர்த்தப்படும். எப்ப பாரு அம்மனமா தான் இருக்கும், எப்ப பாரு அபிஷேகம் தான். இதை பற்றி பீதாம்பரங்கள்லாம் கிடையாது. சில பேர் அந்த காலத்துல எல்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி ஏனோதானோன்னு இருப்பான். கல்யாணம் ஆன உடனே இவன் பொறுப்பாயிடுவான்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, அதுவும் மனைவியோட வெளியில போறதா இருந்தா மனைவிக்கு மேட்சா கணவனுக்கு மேட்சா இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்றாரு. அது மாதிரி அந்த பாதைக்கு வந்துருவான். இவர் கல்யாணமாகி அப்படி வரல. கல்யாணமாகி இவர் என்ன பண்றார்? அதே தலையில ஜட, யானை தோல், பிலித்தோல், மண்டை ஓட்டு மாலை, எலும்பு மாலை. இவர் திருவண்ணாமலை பரதேசி மாதிரி இவர் உட்கார்ந்துக்கிறத பார்த்துட்டு பார்வதி என்ன பண்றாள்? வாயால பேசல, கண்ணால பார்த்தா. இந்த கணவன் மனைவிக்குள்ள பேசும் மொழியில உயர்ந்தது கண்ணால பேசிக்கிறது தான். அந்த கண்ணால பேசினா கணவனுக்கு தெரியணும், மனைவி பேசினா கணவன் பேசினா மனைவிக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா அது உயர்ந்த வாழ்க்கை. சில இடத்துல ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. கணவன் பார்த்தா மனைவிக்கு தெரியும், மனைவி பார்த்தா கணவனுக்கு தெரியாது. இல்ல, அவளையே பார்க்க மாட்டான். அவன் அங்கேயே பார்த்துட்டே இருப்பான், இவன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். அவளை பார்த்தாலும் அவன் என்ன சொல்ல வர, இப்ப வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே நான் அப்படி மனைவியை பார்த்த உடனே அந்த மனைவிக்கு தெரியும், உள்ள போய் தண்ணி கொண்டு வந்து வைப்பான். தண்ணி கொண்டு வான்னு அர்த்தம், காப்பி கொடுன்னு அர்த்தம். இந்த பார்வைக்கே காப்பியா தண்ணியா டிஃபனா உள்ள போகணுமா எல்லாம் தெரியும். கணவனுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த பார்வதி பார்க்கிறாள். சிவே ஸ்ருங்காரார்த்ர கபிதரஜன குத்ஸனபரா சரோஷா கங்காயா गिरिशचरिते विस्मयवती हरागिभ्ये भीता सरसिरुह सौभाग्यजननी सखीषु स्मेराते मयि जननी दृष्टि सकरुणा
சிவே சிங்காராத்ரா ததிதரஜனே குத்சனபரா. சிவபெருமானை எப்படி பார்க்கிறார்? சிருங்காரார்த்ரா, சிருங்கார ரசம், காதல் பார்வைன்னு தமிழ்ல சொல்லுவோமோ அது மாதிரி. அப்படி பார்த்த உடனே இந்த கூட்டு குடும்பத்துலதான் இதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஆயிடுச்சு. அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல எல்லாம் பேசுறதுக்கு கூட டைம் கிடையாது. மனைவி கணவன்கிட்ட பேசணும்னு நினைச்சா 10 பேரோட இருக்கிறதே இப்படி ஒரு பார்வை பார்ப்பா. பார்த்துட்டு உள்ள போனா இவன் பின்னாடியே போயிடுவான். அந்த பார்வைக்கு அர்த்தம் தெரியும். அது மாதிரி இந்த பார்வதி பார்த்தால் இது ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன்னு நான் பகவான் இந்த பார்த்த பார்வையிலேயே ஒரு நிமிஷத்துல வரேன். இன்னும் நிறைய இருக்கு. கதிதரஜனே குத்சனபர சரோஷா கங்காயா. சுத்தி இருக்கிற பூத கணங்களை வெறுப்போட பார்த்தா, கோபத்தோட பார்த்தால் கங்கைய. கிரிச சரித்தே விஸ்மயவதி. கிரிச பரமேஸ்வரனுடைய கண்களை ஆச்சரியமா பார்த்தா, பாம்புகளை பயத்தோட பார்த்தா, அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா பார்த்த மங்களாம்பிக்க என்னை எப்படி தெரியுமா பார்க்கணும்? கருணையோட பார்க்கணும். மைஜரணி திருஷ்டி சகருணா. இது ஆதிசங்கரர் பிரார்த்திக்கிற ஸ்லோகம். இது ஆனந்த லகரின்னு. இப்படி பார்த்த உடனே ஒரு உள்ள போய் ட்ரெஸ் சிவபெருமான் தானே, உள்ள எல்லாம் இருக்கு, வெளியில ஒன்றும் தெரியாது. அந்த சத்தம் பகிஸ்தமஸ். சில பேருக்கு என்ன பட்டி பார்த்து திங்கர் பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு போதெல்லாம் மேக்கப் பண்ணி ஐஸ் வருவா. உள்ள போய் உள்ள ஏதாவது ஒரு சரக்கு இருந்தாதானே வெளியில தெரியறது. அது மாதிரி இல்ல. சிவபெருமான் எப்பேற்பட்டவன்னா சுந்தர சுந்தர சாட்சா சுந்தரன் அப்படின்னு ஒரு பெயர் சிவபெருமான். ஓம் சுந்தராய நமஹா. சுந்தரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். சுந்தரேஸ்வரன் அப்படின்னா உலகத்திலேயே அழகானவன் அர்த்தம். கண்டார் காதலிக்கும், கண்டார் காதலிக்கும் என் காதல் காலத்தில் யார், கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தில் யார், அண்டா உன்னதெல்லாம் அண்டா உன்னதெல்லாம் அறிந்தே மாட்டேன், அண்டா உன்னதெல்லாம் அறிந்தே மாட்டேன். செண்டாடும் விடையாய் செண்டாடும் விடையாய் சிவனே சுடரே வந்தாரும் புகழ்ந்தார் வந்தாரும் புகழ்ந்தார் பாகம் மகிழ்ந்தவனே வந்தாரும் புகழ்ந்தார் பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார், எப்பேற்பட்டவன் சிவபெருமான் பார்த்தவுடனே காதலிப்பார்கள். அவனை பார்த்த உடனே காதலிப்பார்கள். என் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிறார் ஞான சம்பந்தர். என் உள்ளம் கவர் நன்னா அலங்காரம் பண்ணிருந்து ஆளை கவர்ந்தா அது பெரிய விஷயம் இல்லை. இப்படி இருந்து ஆளை கவரன் அவ்வளவு அழகு. வேதத்துல தியானத்துல சொல்லும் போது யுவா நமதி சுந்தரம் தியாயே கல்பதரோர் மூலே சுகாசீனம் சகோமயா. இந்த கும்பாபிஷேகம் நடக்குமோ அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணும் போது சொல்ற மந்திரம் எப்பேற்பட்டவன் அதி சுந்தரம். அவ்வளவு அழகா இருக்கான். அவ்வளவு அழகா சிவபெருமான் வர அந்த சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை காமிச்சார் பார்வதி. இப்ப எப்படி இருக்கீங்க பாருங்க, ஏற்கனவே எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க.
அப்படின்னு உடனே பகவான் அந்த கண்ணாடியை பார்க்கிறான். சுந்தரா அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு சுந்தரா அப்படின்னா, சுந்தரா வா அப்படின்னு உடனே அந்த கண்ணாடியில தெரிந்த உருவம் வெளியில வந்து, அவர் தான் கல்யாண சுந்தரர். இது கோவில் எல்லாம் போனா கல்யாண சுந்தரர்னு ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா? அது யாருன்னா பகவானோட பிரதிபிம்பம். அது பகவானுக்கு பல வகையான வியூகம் உண்டு. நடராஜர், சோமாஸ்கந்தர், காலபைரவர், பிரதோஷமூர்த்தி, சந்திரசேகரர், இது மாதிரி பல வடிவங்கள் கோவில்ல உண்டு. அதுல ஒரு வடிவம் அப்படிங்கிறது சுந்தரங்கிறவர். அந்த சுந்தரர் சிவபெருமான் பக்கத்துல இருக்கார். ஒரு நாளைக்கு அவர் தோட்டத்துல பூதரிக்க போறார். கைலாசத்துல எதுக்கு போனார் அப்படின்னா, சிவபெருமான பூஜை பண்றதுக்காக போனா அங்க பார்வதியினுடைய தோழிகள் 2 பேர் வரா. கமலினி, அனிந்திதேன்னு பேர். 2 பெண்கள் அவர்களும் பூதரிக்க வரார்கள். அந்த 2 பெண்களை பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுடைய அழகுல மயங்கி அப்படியே நிற்கிறார். காதல் வயப்பட்டு நிற்கிறார். இந்த காதல் வயப்படுவதற்கு அவர் மனித பிறவி அல்ல. மனித பிறவியா இருந்தா மனசுல உள்ள எண்ணங்கள் வெளிப்படும். இப்ப கும்பகோணத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். நான் இப்ப சொல்றேன் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வான்னு சொல்றேன். இன்னும் எல்லாருக்கும் நாட்டுல எச்சவும் தெரிஞ்சவங்களுக்கு. இப்ப தெரியாத ஒரு குழந்தை இருக்குன்னா அப்படின்னா என்னன்னு கேட்கும். நமக்கு ஏன் நாட்டுல எச்சம் ஓடுறது? அந்த அல்வாவை நாம சாப்பிட்டுருக்கோம். எப்ப சாப்பிட்டோம்? எத்தனையோ வருஷம் முன்னாடி ஒரு தடவை திருநெல்வேலி போறதே வாங்கி சாப்பிட்டுருக்கோம். எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 10 வருஷம் ஆயிருக்கும். அந்த அல்வா இருக்கா? இல்ல. அதை சாப்பிட்ட அனுபவம் இருக்கு. கவனிச்சு கேளுங்க. அல்வா இப்ப இல்ல, அதை சாப்பிட்ட அனுபவம் நமக்கு இருக்கு. அந்த அனுபவத்தினால அந்த பெயரை சொன்னோம்னே திரும்ப அந்த ஆசை வருது. அது மாதிரி ஒரு ஜீவனா என்ன சுந்தரங்கிறவர் சிவபெருமானோட வடிவம். அப்படி உள்ளவருக்கு அந்த பகவானை பார்த்த உடனே ஒரு ஆசை வரத்துக்கு, அந்த பெண்கள் 2 பேரையும் பார்த்த உடனே ஒரு ஆசை வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கே தெரியல. சிவபெருமான்கிட்ட வந்தார். சிவபெருமான் கேட்கிறான், சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது? பூபெரிக்க போனியே, அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். தெரியல. 2 பெண்கள் மேல நீ காதல் வயப்பட்டாயா? ஆமா. என் அடியார்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுப்பது என் தன்மை. அந்த 2 பெண்களை நீ விரும்பினதுனால பூலோகம் போய் அந்த 2 பெண்களோட நீ வாழ்ந்துட்டு வாங்க, நான் உனக்கு அருள் பண்றேன். அதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டார், இதுக்கு பேர் அருளான். உன் பக்கத்துல நான் நிற்கிறேன், உன்னோட கைலாசத்துல இருக்கேன், என்ன கிளம்பி நீ பூலோகம் போன்னு சொன்னா அது கஷ்டம். அங்க சுகமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும், மானமும் இருக்கும், அவமானமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். இது இப்படி வருத்த மாதிரி ஆயிடும். கடலை சட்டியில போட்டு வருத்த கடலை மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. தவிக்கிறவன் எத்தனை பேர். ஜனங்கள் ஏதாவது பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதும்னு பேசுறது. தன் மனசுல உள்ள அந்த பிரஷர் இதை வெளிப்படுத்துறதுக்கு வழி தெரியல ஜனங்களுக்கு. ஒரு காலத்துல கோவில்ல வந்தா மௌனமா இருந்து அந்த அமைதியை அனுபவிப்பார்கள். இப்ப கோவிலுக்கு வரதே இந்த வம்பளக்கிறதுக்கு தான். அப்ப இவங்களோட அமைதி போறது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க அமைதியும் போறது. ஜனங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அந்த ஜனங்களுக்கு அது புரியல. நம்ம கோபப்படல, அதே சமயம் அந்த ஜனங்களுக்கு புரியல. அவ்வளவு பிரஷர் இருக்கு. அவங்க மேல குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரஷர் இருக்கு.
அப்ப நாம பிறவியை எடுத்தோம்னா இந்த கஷ்டங்கள்லாம் நாம அனுபவிச்சாகணும். என்ன பேர் பிறக்க சொல்லுகிறீர்களே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் சொன்னான், கர்மவசத்தால் ஒருத்தன் பிறந்தாதான் இந்த கஷ்டங்கள்லாம். உன்னை நான் அனுப்பேன், நான் உன்னை பிடிச்சுப்பேன். இந்த காவேரியில தண்ணியில ஒருத்தன் மாட்டினுட்டான்னா அவனை காப்பாற்ற போறவன் எப்படி போவான்? கிணத்துல ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவனை தூக்க போறவன் எப்படி போவான்? இடுப்புல கயிறை கட்டின்னு போவான். அந்த கயிறு இல்லாதவன் பயப்படுவான், இடுப்புல கயிறு உள்ளவன் பயப்படுவான். ஏன்னா இவனை பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் மேல ஆள் இருக்காரு, அதனால பயப்பட மாட்டான். அது மாதிரி பகவானை பிடிச்சுக்காதவன் தான் வாழ்க்கையில பயப்படவே தவிர பகவானை பிடிச்சிருந்தவன் பயப்படவே வேண்டாம். ஏன்னா நம்மளை ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதாரோ. இது வந்து கண்ணதாசன் பாட்டுல அப்பர் சுவாமிகள் தேவாரம். இது அதுல இருந்துதான் அந்த வார்த்தையை அவர் எடுக்கிறார். அப்பர் சுவாமிகள் பாடின பாட்டு அது. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ அப்படின்னு. அப்படி கயத்தை பிடிச்சுன்னு ஆற்றான் பகவான். நான் தான் உன்னை பிடிச்சிருக்கேன், நீ போ அப்படின்னு சொல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் வர எங்க வந்து பிறந்தார்? கங்கையும் மதியும் பாம்பும் கழுக்கையும் முடிமேல் வைத்த கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த மங்களர் வதன செய்த மதியில் மருங்கும் செங்கடல் குழைகள் திருமுனை பாடினாரே. செங்கடல் குழைகள் திருமுனை பாடினாரே. கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த கங்காபரணா இருக்கான் சிவபெருமான், சந்திரகலாபரணா இருக்கான், நாகாபரணா இருக்கான். அப்பேற்பட்ட சிவபெருமான் மேல அன்பு வைத்த அடியார்கள் வாழக்கூடியதான தமிழ்நாடுங்கிறார். இந்த முழுக்க முழுக்க யார் மேல பக்தினா சிவபக்தி, சிவபெருமான் மேல பக்தி. எங்க திரும்பினாலும் சிவன் கோவில். கும்பகோணத்தை எடுத்துக்கோ, எத்தனை சிவன் கோவில் கணக்கு பண்ணணும். நான் ஒரே நாள்ல 5 சிவன் கோவில் தரிசனம் பண்ணேன் சிவராத்திரி அன்னைக்கு. 5 இன்னும் நிறைய சுத்தி போனா நிறைய பண்ணலாம். 5 பண்ணினேன். பொதுவா சிவராத்திரி அன்னைக்கு 5ஓ 7ஓ சிவன் கோவில் தரிசனம் பண்ணணும். குறைந்தபட்சம் 5 கோவில் தரிசனம் பண்ணணும். எங்க சேங்காடிபுரம் இருக்கு பாருங்க பக்கத்துல, அந்த ஊர்ல எத்தனை கோவில் தெரியுமோ? 4 கோவில், 4 சிவன் கோவில். கிழக்க ஒரு சிவன் கோவில், மேற்க ஒரு சிவன் கோவில், வடக்க ஒரு சிவன் கோவில், தெற்க ஒரு சிவன் கோவில், அந்த பக்கத்துல ஒரு காளி கோவில். சிவனும் காளியும் சேர்ந்து இருக்கிறதுனால சிவகாளிபுரம்னு பேரு. அப்படி பேசி பேசி சேங்காடிபுரம் மாறிவிடும். சிவகாளிபுரம் அப்படின்னு பெயர். 4 சிவன் கோவில். இப்படி உள்ள அடியார்கள் வாழக்கூடியதான நாட்டுல நம்ம பண்ரோட்டி போறோமோ, அதுக்கு பக்கத்துல திருநாவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த ஊர். அவர் அப்பா பேர் சடையனார்னு பேர், அவ அம்மா பேர் இசை ஞானியார்னு பேர். இவருக்கு வந்து பிறக்கிறார். இவர் அப்பா எப்பேற்பட்டவர், அம்மா எப்பேற்பட்டவர் அப்படின்னா, மாதுருபாகனார்
வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படி சடையலார்க்கு ஏழை கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் தீது அகன்ற உலகம் திரு அவதானம் செய்தார். மாதவ பாகம் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரன், எப்போதும் இணை பிரியாதவர். ரெண்டு பேரும் சிவபெருமானும் பார்வதியும் சொல்லும் பொருளும் போல உள்ளவர்கள். அவர்களை வழிபடக்கூடியதான வழி வழி அடிமை செய்யும் வழி வழி பரம்பரையா வப்பா 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 அவர்களை தான் ஆதிசைவர்கள்னு சொல்றது. சிவாச்சாரியார்னு சொல்றோம், நாம குருக்கள்னு சொல்றோம். ரொம்ப பேருக்கு புரியாது. அந்தணர்கள் வேற, ஆதிசைவர்கள் வேற. பாப்பான் தான் கோவில்ல போய் பூஜை பண்ணணுமான்னா பாப்பானே பூஜை தொட முடியாது. கோவில்ல போய் பாப்பானே சாமியை தொட முடியாது. ஆதிசைவர்கள் மட்டும்தான் தொடலாம். நான் பிராமணன் உள்ள போய் தொட முடியுமா சாமிய? தொடவே உள்ளேயே போக முடியாதுன்னா போக கூடாது. ஆகம சாஸ்திரம் அப்படி. அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ். அந்த ரைட்ஸை யார் கொடுத்தார்? அவர்களுக்கு சிவபெருமான் கொடுத்தார். எத்தனை பேருக்கு ரைட்ஸை கொடுத்திருக்கான்? 5 பேருக்கு கொடுத்தார். எப்ப கொடுத்தார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளை சாயங்காலம் கரெக்டா 6:30 மணிக்கு வாங்க. தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சி தென்னாடுடைய சிவனே போற்றி. நாளை மறுநாள் இன்னும் 4 நாள் இருக்கு இந்த நிகழ்ச்சி. 4 நாளுக்கும் 4 சரித்திரம். நாளைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார், அதுக்கு அடுத்த நாள் நாவுக்கரசர், அதுக்கு அடுத்தது மணிவாசகர், அப்புறம் ஞான சம்பந்தரோட இந்த கதை முடிகிறது. அதனால நிறைய அன்பர்கள் கும்பாபிஷேக தரிசனம் பண்ணினதோட இல்லாம இந்த அடியார்கள் சரித்திரத்தை கேட்டாதான் அந்த எம்பெருமான்கிட்ட நாம எப்படி பக்தி செலுத்தணுங்கிறது தெரியும். அதுக்காக எல்லாரும் அதை கேட்டு ஆதி கும்பேஸ்வரருடைய அருளை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கோம்.